வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண விஷயத்த பத்தி பேச போறதில்ல. ஒட்டுமொத்த பூமியோட பரிணாம வளர்ச்சியையும், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள பத்தி ஒரு சூப்பரான அலசல பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் தண்ணி மட்டுமே நிரம்பி எந்த உயிரினமும் வாழ தகுதியே இல்லாத ஒரு சாதாரண பாறை எப்படி இன்னைக்கு நாம, அதாவது மனிதர்களோட அறிவாற்றல் ஆட்சி செய்யற ஒரு நவீன உலகமா மாறுச்சு? நிஜமாவே இது கற்பனைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய மேஜிக் இல்லையா? இது எப்படி நடந்துச்சுங்கிறத நாம இப்போ விரிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பிரம்மாண்டமான டைம்லைனை முதல்ல பார்த்துடலாம். கடல்ல உருவான கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள், அப்புறம் அங்கிருந்து நிலத்தை நோக்கிய உயிரினங்களோட பயணம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டைனோசர்கள் வாழ்ந்த காலம், கடைசியா ஆதிகால மனிதர்களோட தோற்றம்னு இந்த காலப்போக்கில் நடந்த சுவாரஸ்யமான வரலாற்று பயணத்தை தான் நாம இப்போ டிராவல் பண்ண போறோம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது பூமியில நடந்த மிக முக்கியமான முதல் மாற்றம், ஆக்சிஜனின் பிறப்பு. பூமியோட முதல் உயிரினம் எங்க உருவாச்சுன்னு கேட்டா கடல்ல தாங்க. பல கோடி வருஷங்களா ஒரு செல் கொண்ட பாக்டீரியாக்கள் தான் பூமியை மொத்தமா ஆக்கிரமிச்சு வாழ்ந்துட்டு இருந்துருச்சு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இதுங்க உயிர் வாழ ஆக்சிஜனே தேவைப்படல. அப்புறம் எப்படி ஆக்சிஜன் வந்துச்சு? இந்த கண்ணுக்கு தெரியாத சின்னஞ்சிறு பாக்டீரியாக்கள் ஒரு குட்டி தொழிற்சாலை மாதிரி செயல்பட ஆரம்பிச்சது. அதாவது சூரிய ஒளியை வாங்கி தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் குளுக்கோஸாவும் ஆக்சிஜனாவும் மாத்துச்சு. ஒளிச்சேர்க்கை மூலமா உருவான இந்த ஆக்சிஜன் மெல்ல மெல்ல கடல் முழுசும் பரவி, சொல்லப்போனா மொத்த பூமியோட கெமிஸ்ட்ரியை தலைகீழா மாத்திருச்சு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சிஜன் பூமியில அதிகமாக பூமியை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம், அதாவது இந்த ஓசோன் படலம் உருவாச்சு. சூரியன்ல இருந்து வர்ற அந்த ஆபத்தான புற ஊதா கதிர்வீச்சுகளை பூமி மேல படாம தடுத்தது இதுதான். ஒருவேளை இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு நாம வாழ்ற அந்த நிலப்பரப்பு உயிரினங்கள் வாழவே முடியாத ஒரு கதிரியக்க பாலைவனமா, ஒரு சுடுகாடா தான் இருந்திருக்கும். சரி, கடல்ல இருந்து அடுத்து என்ன ஆச்சு? இரண்டாவது கட்டம், உயிரினங்கள் நிலப்பகுதியை நோக்கி பயணம் செஞ்சது. அப்புறம் அதோட பரிணாம வளர்ச்சி. ஒரு உயிரினம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது? பேரழிவுகளும் அந்த அழிவுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்துக்கிறதுலயும் தான் அந்த ரகசியமே இருக்கு. 5. ஆமாங்க, பூமியில உயிரினங்கள் உருவானதுக்கு அப்புறம் மொத்த உயிரினங்களையும் கூண்டோட அழிக்கக்கூடிய அளவிலான 5 மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் இங்க நடந்திருக்கு. ஆனாலும் என்ன, சிராமீன்கள் மாதிரியான சில வலிமையான உயிரினங்கள் அதையெல்லாம் தாண்டி ஒரு சர்வைவல் எக்ஸ்பர்ட் மாதிரி பல கோடி வருஷங்களா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வரி ரொம்ப முக்கியமானது. எரிமலை சாம்பலும் அமிலமழையும் கடலை விஷமாக்கி உயிரினங்களை நிலத்துக்கு தள்ளியது. இதன் பின்னாடில இருக்கிற அந்த காரணத்தை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. பல லட்ச வருஷங்களா தொடர்ச்சியா நடந்த அந்த பயங்கரமான எரிமலை வெடிப்புகளால ஆகாயத்திலிருந்து கொட்டின அமிலமழை கடல் நீரோட கலந்து அதை வாழவே தகுதியற்றதா மாத்திடுச்சு. இனிமே இங்க இருந்தா செத்துருவோம், உயிர் பிழைக்கணும்னா கடலை விட்டு வெளியேறிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தால தான் உயிரினங்கள் நிலப்பகுதிக்கு வர முயற்சி பண்ணுச்சு. இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். அப்படி தப்பிச்சு நிலத்துக்கு வந்த உயிரினங்கள் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்க ஆரம்பிச்சது. தண்ணீல நீந்தின உயிரினங்களுக்கு மெதுவா கால்களும் முதுகெலும்பும் வளர ஆரம்பிச்சது. அப்படி உருவான இந்த ஹைகோயத்திஸ் இனம்தான் உலகத்தோட முதல் முதுகெலும்பி. உண்மையா சொல்லணும்னா அதுதான் நம்மளோட தூரத்து முன்னோடி. அதுக்கப்புறம் பூமியில ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமானதால தான் அசுர வளர்ச்சி அடைஞ்சு அந்த பிரம்மாண்டமான டைனோசர்களால பூமியை ஆள முடிஞ்சது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான காலகட்டம், மனித அறிவின் உதயம், அதாவது பாலூட்டிகளின் காலம். அந்த டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் எந்த இயற்கை பேரழிவும் பெருசா இல்லாம பாலூட்டிகள் ரொம்ப சுதந்திரமா வளர ஆரம்பிச்சது. ஒரு பெர்ஃபெக்டான உணவு சங்கிலி உருவாச்சு. இதுதான் மனிதர்களோட அறிவாற்றல் தொடங்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தது. இங்க பாருங்களேன், ஆரம்பத்துல குகைகளுக்கு முந்தைய மனிதனுக்கு குளிர் வெயிலிருந்து தப்பிக்க உடம்புல ஒரு போர்வ மாதிரி அடர்த்தியான முடி தேவைப்பட்டுச்சு. ஆனா காலப்போக்குல மனிதர்கள் தங்களோட அறிவை பயன்படுத்தி குகைகளிலும் மரப்புந்துகளிலும் தங்குமிடம் தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி பாதுகாப்பா வாழ பழகினதால உடம்புல இருந்த இந்த தேவையற்ற ரோமங்கள் பல லட்ச வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சு இயற்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம உடலே அப்டேட் ஆச்சுன்னு சொல்லலாம். அது மட்டுமா, காட்டுத்தீல மாட்டின விலங்குகளோட கருகிய மாமிசத்தை சாப்பிட்ட மனிதன் அதை சமைக்க கத்துக்கிட்டான். இந்த சமையல் அவனோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுச்சு. அதுக்கப்புறம் அவனோட கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பும் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஆரம்பத்துல வெறும் கையசைவுகள் மூலமா மட்டும் உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருந்தவர் மெதுவா சத்தங்களை எழுப்ப கத்துக்கிட்டு படிப்படியா ரொம்ப சிக்கலான நாம இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி பேச மொழிகளை உருவாக்குனா. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்தது மனித வரலாற்றையே புரட்டி போட்ட 4வது கட்டம், விவசாயம், வணிகம், அப்புறம் மனிதனின் ஆக்கிரமிப்பு. மனிதன் வெறும் உயிர் வாழறதை தாண்டி உலகத்தையே தனக்கு ஏத்த மாதிரி மாத்த ஆரம்பிச்ச மிக முக்கியமான காலகட்டம் இதுதாங்க.
வேட்டையாடி கிடைச்ச மாமிசம் சீக்கிரம் கெட்டுப் போயிடும். மீதமுள்ள உணவை சேர்த்து வைக்க முடியாததால ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு போராட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த பெரிய பிரச்சனைக்கு மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் தீர்வு தான் விவசாயம். சில பழங்களும் தானியங்களும் சீக்கிரம் கெட்டுப் போகாது அப்படிங்கிறத அவனோட அறிவு உணர்ந்ததால உணவை பத்திரப்படுத்தி சேமிக்க பழகினான். இது அவனோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. இந்த விவசாயம் எப்படி மனித சமூகத்தை மாத்துச்சுன்னு ஒன்னொன்னா பாப்போம். கூட்டம் பெருசாக பெருசாக அதை வழிநடத்த வலிமையான தலைவர்கள் உருவானாங்க. பொருள் கொடுத்து பொருள் வாங்குற பண்டமாற்று முறையால வணிகம் தொடங்குச்சு. வெவ்வேறு கூட்டங்களுக்கு இடையில கலாச்சார பரிமாற்றம் நடந்துச்சு. இதுவரைக்கும் நல்லாதான் போச்சு. ஆனா அதே சமயம் கருவிகளை மனிதர்களுக்கு எதிரான ஆயுதங்களா மாத்தவும் செஞ்சாங்க. அதிகாரத்துக்காக மத்தவங்களோட நிலங்களை ஆக்கிரமிக்கவும் ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இந்த விவசாய புரட்சி தான் பல சிக்கலான நாகரிகங்களையும் உருவாக்குச்சு, பல சண்டைகளுக்கும் காரணமா அமைஞ்சுது. இதனால தான் உயிர் வாழ்றதுக்கான போராட்டம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல மாறி அதிகாரத்துக்கான போராட்டமா உருவெடுத்துச்சு. ஆரம்பத்துல விவசாயத்துக்காக விலங்குகளை மட்டும் அடிமைப்படுத்தின மனிதன் காலப்போக்கில் என்ன பண்ணான் தெரியுமா? சக மனிதர்களையே அடிமைப்படுத்தவும் ஆயுதங்களை பயன்படுத்தி பிறருடைய வளங்களை திருடவும் ஆரம்பிச்சான். இது கண்டிப்பா நம்ம வரலாற்றோட ஒரு இருண்ட பக்கம்தான். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பூமியில் நம் தாக்கம், அதாவது இந்த நவீன யுகத்தோட விளைவுகள். பழங்காலத்திலிருந்து இப்ப நம்ம வாழ்ற இந்த நவீன சயின்ஸ்ல செம டெவலப்பான யுகத்துக்கு வருவோம். இந்த வரியை பாருங்க. நமக்கு இனி விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு தேவையில்லை, மற்ற மனிதர்களிடமிருந்து தான் பாதுகாப்பு தேவை. எவ்வளவு ஆழமான உண்மை இல்லையா? பழங்கால புதைப்படிவங்களை ஆராய்ச்சி செய்யற அளவுக்கு மனிதர்களோட அறிவியல் இன்னைக்கு பிரம்மாண்டமா முன்னேறி இருக்கலாம். ஆனா ஆக்க சக்திகளை விட அழிவு சக்திகளையும் நம்ம பெருமளவுல உருவாக்கி வச்சிருக்கோங்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை இது நமக்கு நெத்தியடியில் அடிச்ச மாதிரி உணர்த்துது. 100 இத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாம டெவலப்மெண்ட்டுங்கிற பேர்ல காடுகளை அழிச்சு காங்கிரீட் நாடுகளா மாத்திட்டு இருக்கோம். 100 வருஷங்களா அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற மரங்களை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரே நிமிஷத்துல ஈவு இரக்கமே இல்லாம வெட்டி சாய்க்கிறோம். அந்த மரங்களை மட்டுமே நம்பி வாழ்ற சின்ன சின்ன உயிரினங்களையும் பறவைகளையும் பத்தி நாம ஒரு நிமிஷம் கூட கவலைப்படுறதே இல்ல. இது நிஜமாவே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான கேள்விய உங்க சிந்தனைக்கே விடுறேன். நாம இயற்கைக்கு ஏத்த மாதிரி மாறி எப்படியும் உயிர் பிழைச்சிட்டோம். ஆனா நம்மிடமிருந்து இந்த இயற்கை உயிர் பிழைக்குமா? நம்மள உருவாக்குன இந்த பூமிக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆக்சிஜனும் தாவரங்களும் எவ்வளோ முக்கியம்னு உணர்ந்து செயல்படுவோம். இவ்வளோ நேரம் இந்த சுவாரஸ்யமான பயணத்தில் என்னோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.